கண்ணியமிக்க ஓமாம்புலியூரார் இல்ல வாழும் காகிதம் இல்ல அப்படின்னு என்ன சொல்லுங்க. ஏன்னா பணம் பவுச்சு வந்தா ஒரு ரவுடி பைய, ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், ஒரு பெருந்தகை அப்படின்னு அவராலே சொல்லிக்கிறார்னா, நான் இந்த தேசத்துக்காக, இந்த கலாச்சாரத்துக்காக, இந்த பண்பாடுக்காக என்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை அர்ப்பணிச்ச என்ன நீங்கெல்லாம் என்ன பாராட்டலன்னா அப்புறம் யார் பாராட்டுவாங்க? அதனால தீபாவளியை தமிழன் பண்டிகை இல்லைன்னாங்க, எல்லாரும் கைகொட்டி சிரிச்சு வரவேற்றாங்க. சித்திரை நமக்கு புத்தாண்டே கிடையாது, அது பார்ப்பன புத்தாண்டுன்னாங்க. இப்ப கடைசியில எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான் பாருங்க. உனக்கு சித்திரையே உன்னோடது கிடையாது, இதை தைப்பொங்கலே உன்னோடது, நீ கொண்டாடாத, அது பாவிகள் கொண்டாடுறது, அது ஓர்மையை குலைக்குது, அதை கொண்டாடினா நீ சொர்க்கத்துக்கு போக மாட்ட, இப்படி எல்லாம் கேவலமா பேசுற அளவுக்கு சாமானியன் தேர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி, அடுத்த பக்கத்துல இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கோவிலுக்குள்ளேயே ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துறதுல நாளுக்கு நாள் சாதாரண பக்தனுக்கும் கோவிலுக்கும் நம்முடைய வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய கோவிலுக்கும் ஒரு சாதாரண எளிய இந்துக்கும் இருக்கக்கூடிய கேப்பை அதிகமாக்கிட்டே போறாங்க. இன்னைக்கு விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதா, தற்கொலைத்தனமா பேசுறாரு, அது உண்மையான நடிகனுக்கு என்ன தெரியும்? நடிகனுக்கு நாவடக்கம் தேவை. இந்த சினிமா டயலாக் எல்லாம் பேசாதுன்னு ஒருவேளை அவருக்கு உதயநிதி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறம் பார்த்தா விஜய் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதுதான் ஓஹோ இவர் சிவசங்கர் சொல்றத அத்தனையும் நம்ம பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலினை கண்டிக்கிற அளவுக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய அடிமை, அதாவது நான் சொல்றது ஸ்டாலின் குடும்ப அடிமை, கருணாநிதியின் குடும்ப அடிமையாக இருக்கக்கூடிய சிவசங்கருக்கு இவ்வளவுமான ரோசம் வந்துருச்சா அப்படின்னு அந்த அறிக்கையை படிக்கும் போது நான் கூட வியந்து போயிட்டேன். அது தினமலர்ல வந்திருக்கு. அந்த நீட்டு ரகசியம் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும், அதை பரவாயில்ல சொல்லுங்கன்னா இல்ல நான் சொல்ல மாட்டேன், அதுக்கெல்லாம் தெம்பு திராணி ஆண்மை இருக்கணும்னு அப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. முதல்ல கொடுத்த விளக்கம் நாங்க ஆட்சிக்கு வரும்போது அதை செய்வோம் அப்படின்லாம் கயிறு திரிக்கிட்டு, நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட்டு அப்படின்னு பொய் சொன்ன ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. வாயாலே வட சுட்டு மக்களை குழப்பி செல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். நீட் தேர்வு ரத்து எங்கள் கையில் இல்லை, ரகசியத்தை உடைத்த ஸ்டாலின். திருநெல்வேலி சந்திப்பு வரதராஜ பெருமாள் கோவில் சொர்க்கவாசல் நிகழ்ச்சி ரத்து, இந்து சமய அறநிலையத்துறைக்கு இந்து முன்னணி கண்டனம். பொங்கல் திருவிழாவை பிசாசு பண்டிகை என பேசிய கிறிஸ்தவ மத போதகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி புகார். இந்து சமய அறநிலையத்துறையில் உள்ள ஹிந்துவுக்கு பதிலாக தமிழகம் என்று மாற்ற ஐடியா கொடுக்கும் செல்வ பெருந்தகை. மதுரை தூத்துக்குடி ரயில் பாதை வேண்டாம், தமிழக அரசு எழுத்துப்பூர்வமாக தெரிவித்ததாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். நீட் ரகசியம் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. 3 வருஷம் ஆக போகுது. நேற்று அந்த ரகசியத்தை சொல்லிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, மத்திய அரசு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இபிஎஸ் இது சம்பந்தமாக கேள்வி கேட்ட பொழுது நேற்று தான் அந்த ரகசியத்தை உடைச்சிருக்கிறாரு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று சொன்ன கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திண்ணையில் படுத்துக்கொண்டாவது திராவிட நாடை வாங்கி தருவேன், ரூபாய்க்கு 3 படி, இல்லையில் முச்சந்தியில் நிறுத்தி என்னை சவுக்கால் அடி அப்படின்லாம் சொல்லி வசனம் பேசி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பொய்யை சொல்லியே ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு பொய். அதுல 2019 புது உருட்டு என்னன்னா, நாங்க நீட்டை நாங்க போக்கிடுவோம், நீட்டை விலக்கிட்டு தான் மறுவேலை அப்படிங்கிற பொய். அதுக்குதான் பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது என்னன்னா, அந்த நீட்டு ரகசியம் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும், அதை பரவாயில்ல சொல்லுங்கன்னா இல்ல நான் சொல்ல மாட்டேன்,
அதுக்கெல்லாம் தெம்பு திராணி ஆண்மை இருக்கணும்னு அப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. முதல்ல கொடுத்த விளக்கம், நாங்க ஆட்சிக்கு வரும்போது அதை செய்வோம் அப்படின்லாம் கையெழுத்து இருக்கிட்டு, நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட்டு அப்படின்னு பொய் சொன்ன ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. வாயாலே வட சுட்டு மக்களை குழப்பி குழப்பி செல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நேத்திக்கு எலியில இந்த எலி பொறி வைப்போம்ல வீட்டுல, நீங்களும் அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பம், வீட்டுல நீங்க அந்த டக்குன்னு அடிக்கும் அந்த மசால் வடையை வந்து ஒரு ஆட்டை ஆட்டிச்சுன்னா டக்குன்னு அடிச்சு சத்தம் வந்தோம்னா நாம ஏஞ்சி போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் ராத்திரி 1 மணிக்கு தூங்கிட்டு இருந்தா கூட அந்த மாதிரி எலி பொறியில நேத்தி மாட்டினா மாதிரி சட்டசபையில வசமா தவழ்ந்த பாடியாரே, கரடியே காரி துப்பின மொமெண்ட், தவழ்ந்த பாடியாரே அவரை கார்னர் பண்ற அளவுக்கு கொண்டு போய் நேத்திக்கு ஸ்டாலின் வந்து முட்டுச்சந்தில போய் சிக்கிக்கிட்டாரு. அதுக்கு அவர் அப்ப கூட சமாளிச்சு, இல்ல எங்களுக்கு வந்து இண்டி கூட்டணி, இண்டி சரியா தானே சொன்னேன், இண்டி கூட்டணி எனக்கு வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து அதை மாத்திருவோம் தான் சொன்னோம். அப்ப பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்லிருக்கணும், நாங்க ஆட்சிக்கு வர முடியல, எங்களுக்கு தென்போ திராணியோ இல்ல, நாங்க மக்கள் நம்பிக்கையை பெறல, அதனால எங்களை மன்னிச்சிருங்கன்னு இவர் மக்கள்கிட்ட சொல்லி இருந்தாருன்னா நாங்க பொய் புழுவிட்டோம். அந்த பொய்யோட நேரத்துல நீங்க கல்விக்கான லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம், உங்களுக்கு வந்து மாசம் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய், மாசமானா பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு எல்லாம் இப்ப குதர்க்கமான வாதங்களை வைக்கிறதுக்கு பதிலா இதுக்கெல்லாம் நாங்க இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டோம். கோஆபரேட்டிவ் சொசைட்டி லோன்ல இருந்து கல்வி எஜுகேஷன் லோன் வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க ராஜினாமா இது பண்ணுவோம், ரத்து பண்ணுவோம்னு சொன்னதெல்லாம் பொய்யா புழுவி ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டு இருந்தாருன்னா அவருடைய மரியாதை உயர்ந்திருக்கும். இப்ப அடுத்த புழுகு மூட்டையை அவுத்து விடுறாரு. இல்ல அது மத்திய அரசு கிட்ட தானே இருக்கு. அப்ப மத்திய அரசு கிட்ட தான் இருக்குங்கிறது உனக்கு இன்னைக்குதான் தெரியுமா? அவ்வளவு ஞான சூன்யமா? கேஸ் நடந்துகிட்டு இருக்குங்கிறது கூட முன்னாள் முதல்வருக்கு தெரியலையா? கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது இவங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக கெட்டிக்காரம் புழுகு 8 நாள்ங்கிறது போய் இப்ப கெட்டிக்காரம் புழுகுங்கிறது 8 நாள்னா இவருடைய புழுகு. நீங்க வக்கரமா நீங்க என்ன இருந்தாலும் அவர் முதல்வர், நீங்க வந்து அவரை வந்து நமக்குமான முதல்வர் கரெக்ட். அவரை போய் நமக்குமான முதல்வரை நீங்க இப்படி சொல்றத வந்து நானும் லேசா உங்களை உலக்கையால் அடிக்காம ரோஜா பூவால் அடிக்கிற மாதிரி நான் உங்களை அந்த என்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால இவர் வந்து அதை தாண்டி அடுத்தது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன் ஒருத்தர் இருக்காருல்ல, இப்ப புதுசா வந்திருக்காரு ஜோசப் விஜய். அந்த ஜோசப் விஜய் அவர் பேரு அதானுங்க, ஜோசப் விஜய். ஜோக்கர் விஜய்னு அது அரசியல்ல அவர் சினிமாலேயே ஹீரோவா நினைச்சுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அஜித் எல்லாம் பார்த்துட்டு, கமலஹாசனை பார்த்துட்டு, ரஜினிகாந்தை பார்த்துட்டு சரி விடுங்க நம்ம தனிநபர் தாக்குதல்பாங்க, உடனே நம்ம ஆளுங்களே பொங்கி வருவாங்க, பரவாயில்ல அனில் குஞ்ச நாம இப்ப வேற இதுல பேசிப்போம். இவர் இந்த ஜோசப் விஜய் என்ன சொல்லிட்டாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியனு, அவரு நீட்டுக்காக இவங்களை வன்மையா கண்டிக்கவும் அந்த சிவசங்கர்னு ஒரு அமைச்சர் ஜெயங்கொண்டத்தை சேர்ந்தவர், அவர் வந்து இவர் லாபகரமாக போக்குவரத்து பயங்கரமா லாபகரமா நடத்தக்கூடிய போக்குவரத்து எல்லாம் ரொம்ப லாபகரம். அதுவும் வந்து அவர் வந்து தன்னை வந்து அடுத்த காடுவெட்டி குருவா நினைச்சுக்கிறார். இயல்பிலேயே காடுவெட்டி குரு வந்து ஒரு உண்மையான மாவீரன். ஆனா புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா இருக்கக்கூடிய அந்த சிவசங்கர் இன்னைக்கு விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதா, தற்கொலைத்தனமா பேசுறாரு. அது உண்மையான நடிகனுக்கு என்ன தெரியும், நடிகனுக்கு நாவடக்கம் தேவை, சினிமா டயலாக் எல்லாம் பேசாதுன்னு ஒருவேளை அவர் உதய ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறம் பார்த்தா விஜய் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதுதான் ஓஹோ இவர் சிவசங்கர் சொல்றது அத்தனையும் நம்ம பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலினை கண்டிக்கிற அளவுக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய அடிமை, அதாவது நான் சொல்றது ஸ்டாலின் குடும்ப அடிமை, கருணாநிதியின் குடும்ப அடிமையாக இருக்கக்கூடிய சிவசங்கருக்கு இவ்வளவுமான ரோசம் வந்துருச்சா அப்படின்னு அந்த அறிக்கையை படிக்கும் போது நான் கூட வியந்து போயிட்டேன். அது தினமலர்ல வந்திருக்கு இன்னைக்கு, தினமலரா தினமணியா ஒருத்தர் கட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. அதை பார்த்துட்டு இது பண்ணோம்னா அடே எங்க அப்பா நடிகனுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் கேட்கவும் உதயநிதி ஸ்டாலின் தான் கேட்கிறாருன்னு பார்த்தா கடைசியில ஜோசப் விஜய் அதை விஜய்னு போட்டு முடிச்சிருக்காரு. அதுல அந்த அளவுக்கு இவங்க வந்து உருட்டி மக்கள் மன்றத்தில் அசிங்கப்பட்டு நிற்கின்றார்கள். மக்கள்கிட்ட போய் பொய்யா புளிவிட்டோம், எங்களால முடியாது, உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு, நாங்க வந்து நீட்டை வந்து விளக்க முடியாது, நாங்க வந்து எங்களுடைய ஓட்டு அரசியலுக்காக பொய் புளிவிட்டோம் அப்படின்னு மக்கள் மன்றத்துல போய் இவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா திமுக அது கண்ணியமா இருக்கும். கடைசியில இந்த செய்தியில ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த அரியலூர்ல மெடிக்கல் காலேஜை தொடர்ந்து வச்சு அரசு மெடிக்கல் காலேஜ், அதுல வந்து ஒரு பிளாக்குக்கு வந்து இந்த அனிதா பேர்ல இருந்தனா
பல பேர் எங்களை கேட்கிறார்கள், நீட்டு ரத்து என்ன ஆச்சுன்னு. இந்த கட்டிடம், இந்த படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாருக்கும் தோணும்னு உதயநிதி சொன்னாரு. இப்ப அந்த படத்தை பார்த்தால், அந்த கட்டடத்தை பார்த்தால் என்ன தோணும் எல்லாருக்கும்? அதாவது அந்த பொண்ணு பாவம், அந்த சின்னஞ்சிறு குழந்தை அனிதா, நான் போய் அக்ரி படிக்க போறேன்னு கூட பேட்டி கொடுத்தது இன்னைக்கு திரும்பியும் ட்விட்டர்ல எடுத்து நிறைய பேர் பகிர்ந்திருக்காங்க. அந்த குழந்தைய தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூண்டினவர் இவரு. இளம் சிங்கம் அண்ணாமலை கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி தற்கொலைக்கு தூண்டக்கூடிய மு.க. ஸ்டாலினை கைது செஞ்சு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு கைது செஞ்சிருந்தா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்காதுன்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். அதை இங்கே நினைவு கூர்றேன். இந்த அனிதா பிளாக்னு எல்லாம் நாங்க பேர் வச்சுட்டோம் அப்படின்னு உருட்டுறாங்கல்ல, அரசியல் மட்டுமே செஞ்சு வாயால வரை சுடக்கூடிய இந்த ஒரு போட்டோ ஷூட் ஆட்சியானது மக்களை மீண்டும் வரை சுட்டு ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க. திருநெல்வேலி அந்த சந்திப்பில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில், அங்கே சொர்க்கவாசல் நிகழ்ச்சியே நடக்கலை. அதுக்கப்புறம் மக்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. காரணம், அங்கே அவங்களுடைய ஹெச்ஆர்என்சியுடைய அலுவலகம் இருக்குது, அதில் எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதனால் திறந்தா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுனால திறக்கலைன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. பிறகு மக்கள் போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை குற்றாலம் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், ஜனம் தொலைக்காட்சியெல்லாம் வந்ததுன்னா பார்த்தசாரதி கோயிலில் இந்த கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டும் உள்ள விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பெண்கள் புகார் சொல்லியிருக்கேன்னு பார்க்குறோம். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? மிகவும் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இது வரதராஜ பெருமாள் கோவில் திருநெல்வேலியில் மட்டும் இல்லை, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் மட்டும் இல்லை, நேத்திக்கு நம்ம அலேலியா பாபு கூட இதுக்கு போயிருக்காரு, ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பு விழாக்கு. அந்த சொர்க்கவாசல் திறப்புக்கு அவர் அமைச்சர் அவர் குடும்பத்தோட, அதிகாரிகள் அவங்க குடும்பத்தோட, அதுக்கப்புறம் செல்வாக்கு பெற்றவர்கள், அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் அவங்க குடும்பத்தோட, அதாவது இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்கு சாமானியன் தேர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி, கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி, அடுத்த பக்கத்துல இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கோவிலுக்குள்ளேயே ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துறதுல நாளுக்கு நாள் சாதாரண பக்தனுக்கும் கோவிலுக்கும் நம்முடைய வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய கோவிலுக்கும் ஒரு சாதாரண எளிய இந்துக்கும் இருக்கக்கூடிய கேப்பை அதிகமாக்கிட்டே போறாங்க. நீங்க திருவண்ணாமலையில போய் நீங்க சாமி கும்பிடணும்னா 1000 ரூபாய் பாஸ் வாங்கிட்டு போனோம். நீங்க போய் திருநள்ளாறாவது நீங்க இதுல இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கோவில், நம்ம திருநாகேஸ்வரம் கோவிலா இருக்கட்டும், திருநாகேஸ்வரம் கோவிலுக்கும் நீங்க ஒண்ணு அரசியல் செல்வாக்கோட போனோம், அதிகார செல்வாக்கோட போனோம், இல்ல நீங்க பணம் கொடுத்து நீங்க டிக்கெட் 1000-2000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு போற அளவுல இருந்தா மட்டும்தான் ஒரு எளிய பக்தன் போகக்கூடிய அளவுல இருக்கு. நீங்க ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் திறப்புங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மனதுல ஒரு உணர்வு பூர்வமான விழா. நீங்க ராத்திரி 1 மணிக்கு கூட கோலாட்டம், கும்மி அப்படின்னு அந்த கோவில் வாசல்ல அவ்வளவு லைவ்லியா உணர்வு பூர்வமா எளிய பக்தர்கள் இரவு முழுக்க கண் விழித்தல்ங்கிறது தான். நான் சின்ன வயசுல இருக்கும்போது சாதாரணமா சொல்லுவாங்க, எருமாடு முற்றா மாதிரி சொப்பனம் கண்டா நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட அடுத்த நாள் சில பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது குதர்க்கமா சொல்றது உண்டு, ராத்திரி சொப்பனம் கண்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டே படுக்கிறது. ஆனா பல பேர் தூங்காம இருப்பாங்க நான் பள்ளிக்கூடம் போன காலத்துல. ஆனா அதை மீண்டும் அந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கக்கூடிய அளவுல எளிய பக்தர்கள், சாதாரண மனிதர்கள் அர்ப்பணிப்பு உள்ள பக்தியுடன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாமல் உள்ளத்தளவில் தூய்மையாக அங்கு குழுமி கோலாட்டம், பல்வேறு விதமான இசையால் இறைவனை ஆராதிக்கக்கூடிய விஷயங்கள் நேற்று ஸ்ரீரங்கத்துல ராத்திரி 2 மணிக்கு கூட ஆன்லைன்ல பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு பக்தர்கள் அங்க குமிறாங்க, லட்சக்கணக்கில் குமிறாங்க. ஆனா பெரும் பணக்காரர்கள், அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் அந்த மாதிரி எல்லா கோவிலையும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலையும் எங்களை விரட்டி அடிக்கிறாங்க, போலீஸை வச்சு எங்களை அப்புறப்படுத்துறாங்க அப்படின்னாங்க. இந்த இந்து அறநிலையத்துறைங்கிற பேர்ல இவங்க இந்த அமீனா புகுந்த வீடும் ஆம புகுந்த வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் உருப்படாதுங்கிற கதையா இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்து அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய கொள்ளைகளாக இருக்கட்டும், பக்தர்களை சித்திரவதை செய்வதாக இருக்கட்டும், எல்லை மீறி போய் கொண்டிருக்கின்றது. நீங்க கொள்ளைன்னு சொன்ன உடனே அதோட சேர்த்து எதுன்னு சொல்லிட்டீங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர்ல பிரசித்தி பெற்ற மரகதாம்பிகை கோயில் இருக்குதான். இங்க இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அங்க அறங்காவலர் குழுவே அமைக்கலையாம். சரி, அதுக்காக வர பக்தர்கள் அந்த தெய்வ தரிசனத்தை பார்க்க விடாமல் இருக்க முடியுமா? அதனால் அவங்களுக்கு சிறப்பு கட்டணம் 100 ரூபாயும் சிறப்பு கட்டணம். அவங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்களா, அந்த டிக்கெட்டை கிழிச்செல்லாம் போட மாட்டாங்க, திரும்ப வாங்கிட்டு திரும்ப
அதே டிக்கெட்டே ஒரு ரொட்டேஷன்லேயே மாற்றி மாற்றி கொடுப்பாங்களா, எப்படி திமுகவில் சால்வை போடுறது மாதிரி. இப்போ வந்து அந்த காசெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு தினமலரில் டீக்கடை பெஞ்சில் கூட அந்த செய்தி வந்திருக்கு. நீங்க ஓசூர் வரைக்கும் ஏன் போறீங்க? இந்த சுப்பிரமணிய சாமி கோவில் சைதாப்பேட்டையில் இருக்கு பாருங்க, இந்த நம்ம கரும்பாரியம்மன் கோவில் பக்கத்துல. அந்த கோவில்ல நான் வந்து செவ்வாய்க்கிழமைகள் அங்க போகும்போது அர்ச்சனை டிக்கெட் வாங்கணுமாங்க. 5 ரூபா கொடுத்து அர்ச்சனை டிக்கெட் வாங்கும்போது அதுல தேதி பாத்தீங்கன்னா நேத்தி தேதியோ முந்தா நேத்தி தேதியோ இருக்கும். அவங்கள்ட்ட அப்புறம் சண்டை போட்டதுக்கு அப்புறம், இல்ல சார் செவ்வாய்க்கிழமை கூட்டம் அதிகமா வருது, அதனால இன்னைக்கு நாங்க வந்து 50 100ன்னு பிரிண்ட் போட்டு வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது கோவிலை வச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி எல்லாம் கொள்ளடிக்குதுங்கிறதுக்கு யாராவது சைதாப்பேட்டையில் இருக்கிறவங்க அந்த முருகர் கோவிலுக்கு போய் அர்ச்சனை டிக்கெட்டை வாங்கி பார்த்தாங்கன்னா, ஒரு இது நாம 5 ரூபா தானே நினைக்கிறோம், ஆனா ஒரு நாளைக்கு அங்க வந்து 1000 பேர் 2000 பேர் அங்க வந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு போறான். அதே மாதிரிதான் ஓசூர் கோவில்லையும் எல்லா ஊர்லயும் கட்சிக்காரனை கொள்ளடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த இந்து அறநிலைத்துறை செயல்படுறதால நம்முடைய அரங்கத்திலேயே நம்ம அரசு கையில் ஆலயம் அருமை அண்ணன் TR ரமேஷ் அவரோட பேசும்போது நான் பல நேரங்கள்ல கோவில் கொள்ளைத்துறைன்னு தான் பேசினேன். என்னுடைய எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் கூட அவங்க மாறாம கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்கிறதா ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. இதைத்தான் பரசக்தியில அப்பொழுதே தலைவர் சொல்லியிருக்காரு. அவரு சொன்னதோட நோக்கம் வேற, அவருடைய நோக்கம் வேற, நம்முடைய நோக்கம் வேற. இந்து முன்னணியுடைய பொறுப்பாளர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கார். யார் மேலேன்னா ஒரு பாஸ்டர் மேலே. உங்களுக்கு தெரியும், சமூக வலைதளங்களில் பொங்கலுங்கிறது ஒரு பிசாசு பண்டிகை, ஒரு சாத்தானோட பண்டிகை, அதையெல்லாம் கூட இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து கொண்டாடுறாங்க, இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்து பண்டிகையை இப்படி கேவலமாக பேசுகிறான்னு சொல்லி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது இந்து முன்னணி சேர்ந்த பொறுப்பாளர். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சமத்துவ பொங்கல்னு உருட்டுறவங்க, தமிழர் பண்டிகை பொங்கல்னு உருட்டுறவங்க, தமிழனின் சிறப்பு பண்டிகை அப்படின்னு உருட்டுறவங்க, அவங்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கணும். இவர் மட்டும் இல்லை, இந்த விடுதலை சிறுத்தையில நாகப்பட்டினம் எம்எல்ஏவா ஒரு ஆள் இருக்காங்கல்ல, ஆளூர் ஆசன, அவர் பேர் என்னங்க? ஆளூர் ஷானவாஸ். ஓ ஷானவாஸ், அது என்னமோ எனக்கு தெரியலங்க, அவர் பேர் வந்து ஆளூர் ஆசன. ஒரு வாயால தானே அவர் பேசுறாரு, ஏன் உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு கேட்கிறேன். ஒருவேளை அவர் வந்து வாயாலையும் ஆசன வாயாலையும் பேசுறதுனாலதான் யாரோ ஒருத்தன் சொன்னாங்க, யோ அவன் பேர் ஆசனவாஷ்டா அப்படின்னா. எனக்கு அந்த கேட்சி ஆயிடுச்சு. அது இல்ல, அது மைண்ட் செட்டே என்ன ஆயிடுச்சு, அந்த ஷானவாஸ்ங்கிறத ஆசனவாஷ் அப்படி ஆசனவாய் அப்படின்னு ஒரு இதாயி, நம்ம வந்து தரக்குறைவா கண்ணி குறைவா பேசுறதுலாம் நமக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காது, நமக்கு நம்ம நாக்கு கூசும் நமக்கு. அந்த ஆளூர் ஷானவாஸ் அந்த அவர் வந்து ஒரு பொங்கல் இதுக்கு அவர் பேசுறாரு. அதுல வந்து சூரிய வழிபாடு வச்சிருக்காங்க, மாட்டுக்கு நன்றி வச்சிருக்காங்க. அதுல வந்து அது தமிழர் மரபுன்னு கொண்டாடுற அளவுல நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறது, மாட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறது, சூரியனை கும்பிடுறது, படையல் போடுறது, இதெல்லாம் கூடாதுங்க. இதெல்லாம் இல்லாம இருந்தா அது தமிழர் பண்டிகையா? உன்னை எவன்டா கேட்டான்? நீயே தமிழன் கிடையாது, உன் பேரு அரபி பேரு, பாலைவனத்துல இருக்கிறவன் பேரை நீ இங்க வச்சிருக்க, அது உன் சௌரியம், உன் வழிபாட்டு முறையா நீ ஏத்துக்கிட்ட, அதை நான் கிண்டல் பண்ணல. ஆனா அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ இதெல்லாம் மாத்துன்னு நீ சொல்ற? நீ என்ன கருத்து உருவாக்கம் பண்றியா? என்ன டாஷுக்கு நீ இதெல்லாம் பத்தி நீ வெளியிடுற? நீ இதை சொன்னேன்னா நான் அப்புறம் உன்னுடைய கலாச்சாரம் பாலைவன கலாச்சாரம் சொல்றதுல என்ன தப்பு? ஏன் கலாச்சாரத்தை மாத்த நீ யார்? தமிழர் பண்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இல்ல இல்ல அது தமிழர் ஓர்மை விரிவுபற்றும். உன்னை வேண்டா கேட்டா நான் என்ன சொல்றேன், நீ ரம்ஜான் நம்ம கொண்டாடுவோம், நாமளும் ரம்ஜான் கொண்டாடுவோம், எல்லாருக்கும் ரம்ஜான் கஞ்சி கொடு, ரம்ஜானுக்கு எல்லாருக்கும் பிரியாணி போடு, ஆனா தொழுகை மட்டும் கூடாது. ஏன்னா அந்த ரம்ஜான்கிறதுல இருக்கக்கூடிய மத நிலைக்கும் நாம கஞ்சி குடிக்கும் போது அது ஒற்றுமை ஏற்படுது. நாம வந்து கூடி குலாவி பேரிச்சம்பழம் சாப்பிடும் போது நமக்கு அந்த ஓர்மை வருது. நம்ம ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிடும் போது அந்த ஓர்மை இன்னும் வலுப்படுது. ஆனா நீங்க தொழிலை நடத்தும் போது எனக்கு புரியாத மொழியில, எனக்கு தெரியாத லாங்குவேஜ்ல, எனக்கு தெரியாத ஒரு வழிமுறையில, எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வழிமுறையில ஆக்கிட்டு போறேன். அதனால அந்த ஓர்மை அடிபடுது. அந்த ஓர்மை அடிபடாம இருக்கணும்னா அந்த நேரத்துல நம்ம பிரியாணி வயிறு முட்டை பிரியாணி திம்போம், நல்லா கஞ்சி குடிப்போம், பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம், ஊர்க்கதையை பேசுவோம், கூடி கழிவோம். எதுக்கு தொழிலை அப்படின்னு கேட்டா எவ்வளவு குதர்க்கமா இருக்கும். நம்ம கேட்க மாட்டோம். நம்முடைய பண்பாடு அது அல்ல. நாம் வந்து நம்மை ராமகோபாலன் அப்படி வளர்க்கவில்லை. ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி சொல்றது குதர்க்கத்தின் எல்லையா இல்லையா? நெல்லை முபாரக்னு ஒரு பையன், அவன் என்ன சொல்றான், எனக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? பொங்கலுக்கும் யாராவது நீங்க சமத்துவ பொங்கல்னு நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் போய் சாமி கும்பிட்டுதுன்னா அது வந்து ஹராம். அது வந்து அவங்க எல்லாம் வந்து சொர்க்கத்துல
72 கன்னிகை கிடைக்காது. ஆம்பளை வழிபட்டானா 72 கன்னிகை கிடைக்காது. அப்ப காலேஜுக்கு போற முஸ்லிம் பெண்கள் வழிபட்டா கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. அது நமக்கு போய் அதை ஆராய்ச்சி கூடாது. இருந்தாலும் பகுத்தறிவு வழியில நடக்கணும்னு ஐயா மு.க. ஸ்டாலின், நமக்கான முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பகுத்தறிவு வழியில நடக்கணும் அப்படின்னு நம்முடைய துணை முதல்வர் மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய உதயநிதி ஸ்டாலின் கரெக்ட், அவரு சட்டுன்னு இதான் ஆயிடுச்சு, எனக்கு கார் ரேஸ் தான் ஞாபகம் வந்தது. அவரெல்லாம் சொல்லியிருக்காரு, நாம சட்டத்தின்படி நடக்கிற நாம அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பொங்கல்ல கலந்துக்கிட்டான்னா அந்த பெண்களுக்கு என்ன ஆகும், இல்ல அவங்க அந்த சுவனத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு நாம பேச மாட்டோம். நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதனால நாம இந்த மாதிரி சரஸ்வதி இருந்தால் மலஜலம் எங்கே போவாள் அப்படின்னு ஈவேரா கேட்டது மாதிரி நீங்க அவங்களை அப்படியெல்லாம் கேட்க மாட்டீங்க. நாம எதுக்கு கேட்பானுங்க? நம்மளுடைய இந்து மதமே என்ன சொல்லுது, நமக்கு 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. இந்த 33 கோடி தேவர்களோட அல்லாய நமக கிரைஸ்தாய நமகன்னு சொல்றதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களா? நாம தான் இறங்கி போறோம், நாம தான் மும்மத கனவுல வைக்கிறோம், நாம தான் எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றோம். பொங்கல் போது அவங்க என்ன சொல்றாங்க, இதை பாருங்க, அந்த பாஸ்டர் என்ன சொல்றான், பாஸ்டர் தானே, அவன் பேர் என்ன, பாஸ்டரா, பாஸ்டர் தமிழ்ல சொன்னா பாதிரி. இருதான் இல்ல, இருதான் முடியுது இல்லையா, இட்டுல முடியல. ரைட், ஓகே. அவர் இதை எவனாவது கண்டிச்சானா, பிசாசுங்கிறான், சைத்தான்ங்கிறான், இன்னொரு பையன் ஓர்மைங்கிறான், இன்னொரு பையன் உனக்கு சோனத்துல 72 கன்னிகை கிடைக்காதுங்கிறான். இந்த பொங்கலை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ. முன்னாடி தீபாவளியை தமிழன் பண்டிகை இல்லைன்னாங்க, எல்லாரும் கைகொட்டி சிரிச்சு வரவேற்றாங்க. சித்திரை நமக்கு புத்தாண்டே கிடையாது, அது பார்ப்பன புத்தாண்டுன்னாங்க. இப்ப கடைசியில எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான் பாருங்க, உனக்கு சித்திரையே உன்னோடது கிடையாது, இதை தைப்பொங்கலே உன்னோடது, நீ கொண்டாடாத, அது பாவிகள் கொண்டாடுறது, அது ஓர்மையை குலைக்குது, அதை கொண்டாடினா நீ சொர்க்கத்துக்கு போகமாட்ட, இப்படி எல்லாம் கேவலமா பேசுற அளவுக்கு இவர்கள்லாம் அதனாலதான் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இவங்கெல்லாம் யாருக்காக வேலை செய்யறாங்கிற ஒரு அச்சம் என்னுள் ஏற்படுகின்றது. நீங்க கூட அந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கலந்து கொண்டிருங்க. அரசு கையில் ஆலயங்கள் அப்படின்னு HRNCE அப்படிமோ, இந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு, சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் போர்டுன்னு. அதில் இந்த இந்து அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தை இருக்கு. அதுவும் இந்துத்துவாங்கிறது தமிழகத்தில் காலூன்று நினைக்கிற நேரத்தில் நீங்க அந்த இந்துங்கிற பேரை எடுத்துட்டு தமிழ்நாடு அப்படின்னு மாத்திருங்க அப்படின்னு ஒரு புது விதமான ஐடியா. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர், சற்று மரியாதையோட அவருக்கு நீங்க ரவுடி ஷீட்டர்னு அண்ணாமலை மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லி இல்ல, ஒரு சின்ன டவுட், அந்த ரவுடி ஷீட்டர்னு அண்ணாமலை சொன்னாரு, அவர் தானே? அது நான் செய்தியில பாத்திருக்கேன். அப்படியா? இல்ல, அண்ணாமலை சொன்ன அவரே தானே இவரு? அதே செல்வம்னு சொல்லுங்க. நீங்க அவரை போய் இனிமே செல்வ பெருந்தகைன்னு சொன்னீங்கன்னா, இதுல பாக்குறவங்க யாராவது செல்வ பெருந்தகைன்னு சொன்னீங்கன்னா, இனிமே என்ன யாராவது சொல்லும் போது கண்ணியமிக்க ஓமாம்புலியூரார் இல்ல வாழும் காகிதம் இல்ல அப்படின்னு என்ன சொல்லுங்க. ஏன்னா பணம் பவுச்சு வந்தா ஒரு ரவுடி பைய, ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், ஒரு பெருந்தகை அப்படின்னு அவராலே சொல்லிக்கிறார்னா, நான் இந்த தேசத்துக்காக, இந்த கலாச்சாரத்துக்காக, இந்த பண்பாடுக்காக என்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை அர்ப்பணிச்ச என்ன நீங்கெல்லாம் என்ன பாராட்டலன்னா அப்புறம் யார் பாராட்டுவாங்க? அதனால ஒருவேளை என்ன செல்வ பெருந்தகைன்னு யாராவது எவனாவது சொன்னீங்கன்னா, அந்த யாராவது எவனாவது மரியாதையோட நாங்க உங்களை அழைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இனிமே என்ன கண்ணியமிக்க ஓமாம்புலியூரார் அப்படின்னு சொல்றதுன்னா நான் உங்களை வலியுறுத்தி வேண்டி விரும்பி நட்புடன் கேட்டுக்கிறேன், எச்சரிக்கையோட கேட்டுக்கல, நட்புடன் கேட்டுக்கிறேன். கண்ணியமிகு ஓமாம்புலியூராரே சொல்லுங்க, இதுக்கு விளக்கம். அதாவதுங்க, அவர் அதுலயே இன்னொன்னு சொல்றாரு, காலத்திற்கேற்றபடி மாறிக்கொள்ள வேண்டும். அதனால அந்த காலத்துக்கேற்ற மாற்றங்கள் வரணும். அவர் மாறி இருக்காரு இல்லையா? நீங்க ஏற்கனவே அவர் எப்படி இருந்தான்னு சொன்னீங்க, இப்ப ஒரு மாநில கட்சியுடைய தலைவரா வந்திருக்காருல, அவர் மாறி இருக்காரு. அவரை நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப காலத்துல பூவை, இதே அரங்கத்துல நம்ம பேசியிருக்கோம், பூவை மூர்த்தி கூட இருந்து அங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி, அங்க இருந்து டாக்டர் கிருஷ்ணசாமிகிட்ட போய் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஆபீஸை அடிச்சு நொறுக்கிட்டு, அதுக்கப்புறம் திருமாவளவன் கட்சிக்கு அங்க இவங்களுக்குள்ள பங்கு பிரிக்கிற தகராறு அங்கே இருந்து பகுஜன் சமாஜ் போய், பகுஜன் சமாஜ்ல இருந்து இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இவர் சேர்ந்திருக்காரு. இதுக்கெல்லாம் முன்னாடி அவர் ரிசர்வ் பேங்க்ல இவரா அந்த ஓடும்பிள்ளைய அங்க ஆபீஸ் பாயா இருந்த போது, அதுல இருந்து இவருடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டருடைய கொலை வழக்குல இவர் சிக்கி சிபிஐல இருந்து குண்டர் சட்டத்துல போய், அதனாலதான் இளம்சிங்கம் அண்ணாமலை இவரை ரவுடி ஷீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அதுலயே அவர் என்ன சொல்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல, காலத்துக்கு ஏற்ப நம்ம மாறிட்டு, அதனால தமிழ்நாடு
அறநிலையத்துறை அப்படிங்கிறாங்க. நான் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கணும்ல. 2000 வருஷமா கையில் எடுத்து வாயில சாப்பிட்றதுக்கு பதில வாயால சாப்பிடாம வேற ஏதாவது சாப்பிட ட்ரை பண்ணுவாரோ அவரு? இல்லைங்க, காலம் மாறிடுச்சுங்க, இனிமே நான் வாயால சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவார? என்ன ஒரு பித்தலாட்டம், பைத்தியகார்த்தனம். அப்ப இதே இந்த செல்வம் என்ன சொல்லணும்? இந்த முன்னாள் ரவுடி ஷீட்டர் செல்வம் என்ன சொல்லணும்? சர்ச்சு மசூதி எல்லாத்தையும் கொண்டு இதுல கொண்டு சேர்த்துருவோங்க, எல்லாத்தையும் ஒன்னாக்கி இது மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாட்டில் மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்கக்கூடாது. மதச்சார்பற்ற நாட்டில் மதத்துக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. எல்லா மதத்துக்கும் சமமா இருக்கட்டும். எல்லா சொத்தையும் நீங்க வக்போர்டு வேண்டாம். இந்த கிறிஸ்துவ இதுக்கெல்லாம் மேனேஜ் பண்ண அவங்களுக்கு டயோசிஸ் வேண்டாம். எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி அப்ப சொல்லு வேணா தமிழ்நாடு தமிழ்நாடு வழிபடுவோர் நலச்சங்கம் ஏதோ ஒண்ணு வைங்க. அந்த மாதிரி வைக்கணும்னு இவர் ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் கொடுத்தா இவர் ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல சிந்தனையாளர். இல்லைன்னா இவருக்கு வக்கரம் நிறைந்த ஒரு மனிதனாக தான் பார்க்க முடியும். இவங்களுடைய நோக்கம்லாம் வேற. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், வடநாட்டுக்காரன் வேற, தமிழ்நாட்டுக்காரன் வேற. வடநாட்டுக்காரன் ராமனை கும்பிடுவான், தென் தமிழ்நாட்டுல சிவனுக்கு மட்டும்தான் இங்க வேலை. முருகன் தான், முருக வழிபாடு தான் இங்க, முருக வழிபாடு தான். அதுக்கப்புறம் இங்க இந்த மதம் இந்து மதம் கிடையாது, இங்க தமிழ் மதம் தான். அதுக்கப்புறம் நான் திருதெய்வ வழிபாடுல தான் இருப்போம். அதுக்கப்புறம் திருதெய்வ வழிபாடு நீங்க கருப்பசாமி முனியசாமி மட்டும்தான் கும்பிட்டீங்க, மாரியம்மனை மட்டும்தான் கும்பிட்டீங்க. எனக்கு குலதெய்வம் காளியம்மன். எனக்கு அந்த மாதிரி நாம திருதெய்வ வழிபாடுன்னு இவங்க சொல்ற பார்வையில, நம்ம பொறுத்த வரைக்கும் திருதெய்வம் பெருதெய்வங்கிற வித்தியாசம் கிடையாது. நாம வழிபாடுக்கு போனோம்னா உடனே அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் பிரதர் சண்டே இதுக்கு சர்ச்சுக்கு வரீங்களா பிரதர், அந்த கதை தான் இந்த ஆள் பேசுறது. அதனால உள்நோக்கம் கண்டது கண்டிக்கத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அமைச்சரவையில் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு சில அமைச்சர்களில் நிதின் கட்காரி இருக்கார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா நோன் ஃபார் நிதின் கட்காரி. அதே போல் ரயில்வேல பல மாற்றங்கள் வந்திருக்கிறது. இந்த அஸ்வினி வைஷ்ணவ்ங்கிற ஒரு அமைச்சர் வந்த பிறகு தான் அவர் எப்படி டெக்னோ ஓரியன்டாக வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பிரதமர் நரேந்திர மோடியே அவர் வெகுவாக பாராட்டிருக்கு பார்க்குறோம். அவர் வந்த பிறகு தான் வந்தே பாரத், தேஜஸ் போன்ற ட்ரெயினில் வந்தது. இப்போ நேற்று கூட ஐசிஎஃப்ல பார்த்துட்டு இப்போ ஒரு சரியான ஒரு தமிழ் சேனல் போட்டிருந்தது, இது ட்ரெயினா இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலா, அந்த அளவுக்கு வசதி இருக்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ அது பேசும் பொழுதே அவர் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு, தமிழகத்தில் மதுரையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ரயில் பாதை வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திடீரென இந்த தமிழக அரசு எங்களுக்கு இந்த திட்டம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வேண்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். உடனே டிஎம்கே ஐடி விங் வேண்டுமென்றே தவறான செய்தியை அவர் பரப்புறாரு, எங்களுக்கு ஃபண்டு குறைஞ்சிருக்குங்கிறத நாங்கள் பலமுறை அடிக்கோட்டிட்டு காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் சொன்ன அந்த திட்டத்தை பற்றி அதில் இல்லை, ஆனால் ஃபண்டை குறைஞ்சிருக்கிற விஷயத்தை மட்டும் போட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு எத்தனை முறை லெட்டர் எழுதியிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கும் பொய்யும் பிரிக்க முடியாது. இப்போ இந்த திருவிளையாடலில் சிவாஜி கணேசனும் நாகேஷும் தர்மியும் சிவபெருமானும் பேசிட்டு வர மாதிரி ஒரு நம்ம கூட ஒன்று எழுதலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் தோணுது. பிரிக்க முடியாது திமுகவும் பொய்யும், சேர்ந்தே இருப்பது பித்தலாட்டமும் திமுகவும். அந்த மாதிரி நம்ம நிறைய அந்த மாதிரி எழுதலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் அந்த மாதிரி நம்ம அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வர சீன் ஒரு 30 நிமிஷத்துக்கு பல்வேறு விஷயங்களை எழுதக்கூடிய அளவுல பொய்யின் நாற்றங்காலா, பொய் விளையக்கூடிய இடமாக, நாத்தங்கால்லாம் நம்மளுக்கு அரைக்காணி காக்காணி தான் இருக்கும். இது தமிழ்நாடு முழுக்கவே அவங்க ஒரு நாட்டை பொய் விளையக்கூடிய நாற்றங்காலா தான் திமுக வச்சிருக்கு. அந்த இதுல கடைசி பொய் இதுக்கு முன்னாடி போய் நீட்டு, அதுக்கு முன்னாடி போய் எங்களுக்கு மத்திய அரசு நிதியே தரல. இந்த மாதிரி புழுவுறதை தாண்டி உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. ஒன்னே பாக்குறாங்க கேமரா கிடைச்சது, நீ உருட்டுற பத்தியா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சொல்றேன். மீத்தேன் திட்டம் நாங்க தான் கொண்டு வந்தோம். எங்களால பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய சயின்டிபிக் அட்வான்ஸ் வருது. எங்க அண்ணன் தான் மட்டைக்கு 2 கீத்தா அப்படியே நெட்டு குத்தா வெட்டி பிறந்துட்டாரு அப்படின்னு அக்கா கனிமொழி சொன்னாங்க. ஹைட்ரோ கார்பன் இந்த திட்டம் வந்ததுன்னா டெல்டா பகுதியில் அப்படியே பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு காதலிக்க நேரம் இல்லை டிஎஸ் பாலையா லெவல்ல அக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன், அப்புறம் ஜல்லிக்கட்டு இவங்களே குண்டு வைப்பாங்களாம், அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாங்கிற கதையா இவங்களே தடையை கொண்டு வரதுக்கான வழியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போராட்டத்தை தூண்டி விட்டுட்டு இல்ல நாங்க தான் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கலையரங்கம் கட்டி கருணாநிதி பேரே கூட வச்சிருக்காங்க. அந்த ஊர்காரன் காரி துப்பி போன வருஷம் அது பிரச்சனையாவும் இதே அரங்கத்துல நம்ம பேசினோம். அந்த மாதிரி 3வது பொய் அது. 4வது பொய் நீட்டு. 5வது பொய் இப்ப அந்த மாதிரி எத்தனையோ பொய்கள்ல
ஒன் ஆஃப் த போய் இந்த ரயில்வே திட்டம். இந்த அளவுக்கு தொடர்ந்து பித்தலாட்டத்தில் ஈடுபடக்கூடிய திமுக அதுல 18 கிலோமீட்டருக்கு ரயில்வே வேலையை முடிச்சிருச்சு. அந்த மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை வழியா தூத்துக்குடி போற ட்ரெயின் ட்ராக்ல 18 கிலோமீட்டருக்கு பரிபூர்ணமா வேலை முடிஞ்சு அவங்க வந்து வெள்ளோட்டம் ஒரு அளவுல இருக்கு. இந்த 1/1/2025 தான் அந்த ஆபீஸை டிஸ்மேண்டில் பண்ணுவோம், தேவையே இல்லை, ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு. இல்லை நீங்க 1200 கோடி சொல்லியிருந்தீங்க, இப்ப 600 கோடி தான், ஏதோ ஒரு ஃபிகரை சொல்லி இவங்க பாட்டுக்கு குழப்பறது தானே இவங்க வேலை. அதாவது எனக்கு அந்த ஸ்டாலின் இதுக்கு சட்டசபையில நேற்று பேசும்போது எனக்கு அந்த ஞாபகம் இப்ப திரும்பியும் வருது. எடப்பாடியும் மாறி மாறி கேள்வி கேட்கும் போது இவரும் அதுதான் இது, இதுதான் அது, அதுதான் இது, இந்த வாழைப்பழ காமெடி மாதிரி தான் ஸ்டாலினோட பதில் இருந்தது. கிட்டத்தட்ட இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஐடிவியோட அறிக்கையும் அந்த கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடி மாதிரி தான், அந்த மாதிரி தான் ஆக்கி வச்சு இவங்களுக்கு வேலை செய்ய துப்பு இல்லை, வேலை செய்ய பவுஷ் இல்லை. முன்னாடி ஒரு நல்ல நிர்வாகியா இருக்கிறவன் அதை கம்ப்ளீட்டா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபீல்டுல இறங்கி வேலை செய்வான். அந்த எந்த விதமான ஒரு பிளானிங்கும் இல்லாம அன்னைக்கு வாய்க்கு வந்தது புழுக வேண்டியது. மைக்கு கிடைச்சா நாங்க வந்து எல்லாரும் லோன் வாங்குங்க, உங்க லோன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம், உங்க வீட்டுல இருக்கிற காரு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் செல்போனு லேப்டாப் எதை வேணா அடகு வைங்க, உங்களுக்கு நாங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு நாங்க வந்து தள்ளுபடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற பொய்யாதான். அந்த மாதிரி தொடர்ந்து பொய் சொன்னவங்களுக்கு உண்மை என்ன, அதுக்குள்ள எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும், அந்த வேலை எவ்வளவு தூரம், அதெல்லாம் செய்யற அளவுக்கு இவங்கள்ட்ட ஒரு தெம்போ திராணியோ இல்லை. அது பாவம், நம்ம என்ன அவங்கள்ட்ட போய் அதை எதிர்பார்க்கிற நம்மளுடைய தவறு தான். தமிழக மக்கள் வந்து அவங்கள்ட்ட ஏதோ திறமை இருக்கு, அவங்க அப்படியே ரொம்ப பிரமாதமா ஒரு நவீன் பட்நாயக் மாதிரி, ஒரு இவர் மாதிரி சிவராஜ் சிங் சௌஹான் மாதிரி, ஒரு நரேந்திர மோடி மாதிரி, இவங்க ஏதோ யூபி நம்ம இவர் பாபா இருக்காரு யோகி ஆதித்யநாத் மாதிரி இவங்க ஏதோ நல்லாட்சி கொடுக்க போறாங்க அப்படின்னு தமிழக மக்கள் நினைச்சது அது மக்களுடைய தப்பு, திமுகவோட தப்பு இல்லை. இல்லை இப்போ 2014 2019 வரைக்கும் நடந்த அந்த என்டிஏ ஆட்சியில் இப்போ உங்களுக்கு தெரியும் காமராஜர் இருந்தப்போ தான் வந்து சவுத்தில் வந்து ஃபஸ்ட்டே ட்ராக் போடுறாங்க. ஆனால் இப்போது வரைக்கும் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சிங்கிள் ட்ராக் தான், டபுள் ட்ராக் கிடையாது. இதை அப்பொழுது இணையமைச்சராக பொன் ராதாகிருஷ்ணன் இருந்ததா எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் டபுள் ட்ராக் போடுறதுக்கு. அது வந்து 2 பேரும் அதுக்கு ஃபண்டு கொடுக்கும், மத்திய அரசும் ஒரு பார்ட், மாநில அரசு எங்கள்கிட்ட இந்த அதாவது பங்காளி அரசு எங்கள்கிட்ட ஃபண்டு இல்லைன்னு சொல்றப்ப அதையும் கூட மத்திய அரசே செலவு பண்ணி கிட்டத்தட்ட 3998 கோடி ரூபாய் மத்திய அரசே செலவு பண்ணி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது இப்பொழுதும் நீங்கள் சொல்றது மாதிரி சில இடங்களில் அவங்க இடம் கையகப்படுத்தி கொடுக்கல, அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் திருவனந்தபுரம் இப்போ ஈவன் ரோடு ப்ராஜெக்ட் கூட திருவனந்தபுரத்தில் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. தமிழ்நாடுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து இப்ப கொடுத்த திட்டத்தையும் நாங்க கைவிட தயார்னு இந்த திராவிட மாடல் சொல்றது இல்லை. இப்ப இந்த திருநெல்வேலிக்கு பிறகே அவங்களுக்கு தொல்லையா இருக்கிறதுனாலதான் அந்த சவுத்துங்கிறது வேண்டான்னு அவங்க முடிவு பண்றாங்களா? எங்களுக்கு தொல்லை இல்லை, குமரி எங்களுக்கு தொல்லை அப்படிங்கிறதெல்லாம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இந்த திமுக அரசு செயல்படுகிறது. அதன் வெளிப்பாடுதான் ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு இவங்க ஆட்சிக்கு வந்ததே ஒரு விபத்துங்கிறத நிரூபிக்கும் விதமாகத்தான் அஸ்வின் வைஷ்ணவோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுவரை நாம் கேட்ட இந்த 5 கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய்